ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நூடுல்ஸ் எடுத்துக்க நான் இந்த ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சி. ஸோ ஈவினிங் டைமில் இந்த குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த பாத்திரத்தில் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ தண்ணி சேர்த்து அது கொதி வந்துக்கட்டும், லைட்டாக ஹீட் ஆகிக்கட்டும். ஸோ மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2% சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ மார்னிங் டிஃபனாக இருந்தால் 2% தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ ஈவினிங் டைம் அப்படிங்கிறம்போது நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம். ஸோ கொஞ்சமாக தான் நமக்கு தேவைப்படும். அதனால் ஒரு 4% வரைக்குமே சாப்பிட்லாம். ஸோ இந்த பேக்கெட்டோடைய நம்மளுக்கு மசாலாவுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளோட தண்ணி கொஞ்சம் ஹீட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த நூடுல்ஸை நான் இதில் போட்டுக்கிறேன். நான் இதை உடைக்காமல் அப்படி தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த நூடுல்ஸ் லென்த்தியாக கிடைக்கும். நீங்கள் தேவைன்னா உடச்சி கூட சேர்த்துக்கலாம். தென் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இதோட நான் சேர்த்துக்க போகிறேன். நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். தென் கொஞ்சமாக சால்ட்டுமே சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி அந்த மசாலாலேயே நம்மளுக்கு சால்ட் இருக்கும், பட் அது பத்தாது. அதனால் நம்ம சால்ட்டுமே சேர்த்து நல்லா திருப்பி விட்டு அந்த நூடுல்ஸ் தண்ணியில் முங்குற அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி தண்ணியை வடித்து எடுப்போம். பட் இன்றைக்கி நான் தண்ணியில் வடித்து எடுக்காமல் அந்த நூடுல்ஸ்க்கு தேவையான கரெக்டான அளவு தண்ணி மட்டும் வச்சு அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் மசாலாவை இதோடையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது இந்த ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு அதில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பேக்கெட் மசாலாவுமே ஃபுல்லாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நூடுல்ஸை தனியாக வேக வச்சு தண்ணி வடிக்கிறதா இருந்தால் அந்த மசாலாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ தேவையான எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த நூடுல்ஸ் வேகட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதோட வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கேப்சிகம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும். அதாவது நூடுல்ஸ் வேகிறதுக்குள்ளே இந்த கேப்சிகமே நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி கிட்ஸுக்கெலாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுக்க போகிறேன் நூடுல்ஸை. அதனால் இந்த தண்ணிலாம் வற்றுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வற்றுறதுக்கு நம்ம அந்த ஃப்ளேமை ஹையில் வச்சு நல்லா கொதிக்க வச்சாலே நம்மளுக்கு தண்ணியும் பற்றி வந்துடும். அந்த நூடுல்ஸ் அண்ட் அந்த கேப்சிகம் எல்லாமே பாயில் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான மெத்தட் கூட. நார்மலாக நம்ம வடித்து தனியாக எல்லாம் பார்க்குறத விட இது ஒரு சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வற்றி வந்துடுச்சு. இப்போ நான் இதோட முட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 3 முட்டை எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு பேக்கெட்டுக்கு. ஸோ இந்த முட்டையோட கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மிக்ஸ் பண்ண எக்கை நம்ம பாயில் பண்ணியிருக்க அந்த நூடுல்ஸோடு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த எக்குமே நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கூட இதோட சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மெத்தடில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஸோ அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு எக் பாயில் ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எக்கை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ஈஸியாக நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எக் நூடுல்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்ஸுமே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையுமே கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.